Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.1ல 9th sum. Using vector method, prove that cos of alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்கனால போத் ஓஏ வெக்டார் ஓபி வெக்டார் ரெண்டுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதாவது ரெண்டுமே நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே வரும். ஸோ இதில் ஓஏ வெக்டார் கிரேட்டராக இருக்கும், ஓபி வெக்டார் கம்மியாக இருக்கும். அப்போ தான் ஓஏ வெக்டார் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் பீட்டா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இதில் ஓஏ வெக்டாருக்கு நம்ம ஏ கேப் அப்படின்னு நேம் பண்ணியிருப்போம், இதுக்கு ஓபிக்கு பி கேப் அப்படின்னு நேம் பண்ணுறோம். இங்கே ஒய் ஆக்சிஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் நம்மளுக்கு யூனிட் வெக்டார்ஸான ஐயும் ஜேவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஓஏஎல், அதாவது ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பார்க்குறோம் ஓஏஎல். அதில் ஓஏ வெக்டாருங்கிறது என்ன? ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார். ஓஏ வெக்டார் நம்ம என்ன நேம் பண்ணியிருந்தோம்? ஏ கேப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ஓஎல் வெக்டார், இது நம்மளுக்கு தீட்டாவோட, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆங்கிளான ஆல்ஃபாவோட அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் சைடுக்கு நம்ம எப்பயுமே காஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ காஸ் ஆல்ஃபா இன்டூ அதில் ஆட் ஆகிற யூனிட் வெக்டார் என்ன? ஐ கேப். இதே மாதிரி சிமிலராக நம்மளுக்கு எல்ஏ வெக்டார் ஆங்கிளுக்கு எங்கே இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சைன். ஸோ சைன் ஆல்ஃபா, அப்புறம் இங்கே ஆக்ட் ஆகிற யூனிட் வெக்டார் என்ன? ஜே. ஸோ ஜே கேப். சிமிலராக இன்னொன்று ட்ரையாங்கிளுக்கும் இதே மாதிரி எழுதிக்கிறோம். ஆங்கிள் ஓபிஎம்மில் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்ஏ வெக்டார். ஸோ இங்கே ஓபி வெக்டாருங்கிறது என்ன? பி கேப். பி கேப் இஸ் ஈக்குவல் டு, இந்த ட்ரையாங்கிள் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே பீட்டா இருக்குது. ஸோ இந்த லைன் என்னவாக இருக்கணும்? காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். இதுக்கு எழுதுன மாதிரியே தான் வரும், ஆனால் நம்மளுக்கு இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு காஸ் வரும், ரெண்டு வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு காஸ் வரும். ஸோ அதனால் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் எடுக்கிறேன். அதாவது இதுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். எப்பயுமே டாட் ப்ராடக்ட்டோ கிராஸ் ப்ராடக்ட்டோ எடுக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பி வரும், அதுக்கப்புறம் தான் ஏ. ஸோ பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ ரெண்டு வெக்டார் பண்ணும்போது என்ன வரும்? மாட் ஆஃப் பி வெக்டார் மாட் ஆஃப் ஏ கேப் காஸ், இது ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிளோட டிஃப்ரென்ஸ். அதாவது இது ரெண்டுக்கும் நம்ம பார்க்குறனால இதுக்கு நடுவில் இருக்கிறது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதில் பி கேப்பும் ஏ கேப்பும் நம்மளுக்கு யூனிட் வெக்டார். ஸோ இது ரெண்டோட வேல்யூ ஒன்று தான். அப்போ நம்மளுக்கு வர வேண்டியது காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும்தான். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இன்னொன்று விதத்தில் நம்ம எப்படி டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபுல்லாக எழுதி நம்ம டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். அதாவது இதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? காஸ் பீட்டா ஐ கேப் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப் டாட் காஸ் ஆல்ஃபா ஐ கேப் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். ஸோ இப்படி நம்மளுக்கு கொடுத்து இதில் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுனா எந்தெந்த இதுக்கெலாம் யூனிட் வெக்டார் சிமிலராக இருக்கோ அதை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் ஐ இருக்கனால நம்ம இதை தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் ஜே இருக்கிற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்குவோம். ரெண்டுமே நம்மளுக்கு பி கேப் டாட் ஏ கேப்போட வேல்யூ தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.